அதில் பராக பத்ததின்னு பேர். அதில் 351வது ஸ்லோகம். இதெல்லாம் மொய் பாசுரம்னு பேர். இந்த மொய் எழுதுறதும்பா இல்லையா, 101, 201, 351, இது 351வது பாசுரம் ஸ்லோகம். 13வது பத்ததியின் முதல் ஸ்லோகம் பராக பத்ததி. இப்போ போன பத்ததிக்கு புஷ்ப பத்ததின்னு பேர். பெருமாள் பாதுகையை தரிச்சுண்டு வரார். பாதுகையை தரிச்சுண்டு வரும்போது, தரிச்சுன்னு வராருன்னா அவர் எப்பவுமே வரார், பாதுகை தரிச்சுன்னு வரார். பாதுகை தரிச்சுன்னு வராருங்கிறச்ச ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், புஷ்பத்தை வருஷிப்பாளாம். நான் அந்த காலத்துல அந்த நாடகங்கள்லாம் பார்த்துருப்பேன், புஷ்பம் வருஷிப்பா. இப்போ இப்பெல்லாமே கல்யாணங்கள்ல காஷி யாத்திரை அந்த பிள்ளை போகிறதுன்னா அந்த கொடைக்குள்ள புஷ்பங்கள்லாம் வைக்கிறா. அது அப்படியே பிரியும். உடனே அந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபியில் அப்படியே அவர் வந்து ஹிரண்யவர்ணாம் அப்படின்னு எல்லாம் வேதனைலாம் சொல்லிவிட்டு அந்த சுவாமி மூலவர் மாதிரி இருக்காரோ, உற்சவர் மாதிரி இருக்காரோ, அது மேலே சேவிச்சுடலாம். அந்த மாதிரி புஷ்பங்கள் வரா மாதிரி இப்போ புஷ்பம் வந்துருத்தோம். அந்த புஷ்பத்துக்கு நிறைய ஸ்லோகங்கள் பாடிட்டார். 30 ஸ்லோகம் பாடியிருக்கார் தேசிகன். இப்போ புஷ்பத்துக்குள்ள மகரந்த பொடி இருக்கும் இல்லையா, போலன். போலன் விட்டா இந்த விதேசங்கள்லாம் சொல்லுவா, இந்த புஷ்பங்கள்லாம் பூக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஜுரம் வரும். புஷ்பம் இந்த போலன்லாம் வந்துருத்துன்னு வச்சோம், அதுக்கு ஒன்று வரும். ஆனால் இங்கே போலன்னு சொல்கிறது மகரந்த பொடி. யாருக்கும் ஒரு நான் அலர்ஜிக் போலன் இதெல்லாம். அதனால பராக பத்ததி, அந்த பராகன மகரந்த பொடி அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த மகரந்த பொடி பெருமாளுடைய பாதுகாவோடு சம்பந்த பெற்ற மகரந்த பொடிக்கு என்ன பெருமைன்னு எடுக்கிறார் தேசிகன். முதல் ஸ்லோகம் பாந்துவஹ் பத்மநாபஸ்ய பாதுகா கேளிபாம்சவஹ அஹல்யா தேக நிர்மாண பரியாய பரமாணவஹ. பாம்சவஹ, பாம்சவஹனா டஸ்ட், ஃபைன் டஸ்ட். கேளி எது விளையாடுவதற்காக, கம்பன் எடுப்பரே உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர், விளையாட்டாக கொண்டவர். இப்போ அடிக்கடி இளைஞர்கள் அடியன் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சார், there's so much of agony and sorrow in this world. Why does God have to create the entire world and make it a place of sorrow? What is the purpose of creation? Purpose of creation is his play. அவர் விளையாட்டுக்கு பொழுது போலியா வைகுண்டத்தில் படைச்சுட்டாருன்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ இந்த கொஸ்டின் அந்த பதில் அந்த குழந்தை ஏற்றுக்கிறது இல்லை. Do you mean to say we suffer and he just happy because of that? அதுதான் பதில். எப்படி நீங்கள் எந்த டோனில் கேட்டாலும் எந்த ஆக்சென்ட்டில் கேட்டாலும் அதே தான் பதில். லோகத்து லீலா கைவல்யம், விளையாட்டாக பகவான் படைச்சாராம் இந்த உலகத்தை. அவர் நினைச்சாராம், போர் அடிச்சாராம், மகாலட்சுமியை பார்த்தாராம், மகாலட்சுமி கண்ணால் ஓகே அப்படின்னா உலகத்தை படைச்சுட்டாராம் பெருமாள். விளையாட்டு தான். நீ யோசிச்சு பாருங்க, எப்படி இதை நாம் விளையாட்டாக கருதுவதுன்னா, இப்போ ஒரு குழந்தை சின்ன சொப்பு சாமானோட விளையாடிட்டு இருக்கு, கிச்சன் சாமானோட. அதுக்குள்ளே அது குழம்பு பண்ணிவிடும். நீங்கள் கவனிச்சிருக்கோ, அதுலேயே அது குழம்பு பண்ணிவிட்டு இண்டா அப்படின்னு கொடுக்கும். நீங்கள் அது சாப்பிட்ற மாதிரி காமிக்கணும். உங்களுக்கு தெரியும் அது விளையாட்டுன்னுட்டு, அதுக்கு தெரியல. இப்போ நீங்கள் நம்மளை அந்த குழந்தை இடத்துல வச்சுங்கோ, பெருமாளை உங்கள் இடத்துல வச்சுங்கோ. அப்போ இந்த உலகம்ங்கிறது விளையாட்டாக போய்டுறதே. அவர் நமக்கு அந்த சொப்பு சாமானுங்கிறது சொப்பு, பெருமாளுக்கு நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற பாத்திரமெல்லாம் சொப்பு. புரியுறதோ? அதுதான் இப்போ ஒரே ஒரு கேள்வி நான் இப்படி சொன்ன ஒருத்தர்கிட்ட, இப்போ நீங்கள் அந்த குழந்தை சமைச்சதை சும்மா சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன், அப்போ நம்ம மெனக்கெட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோமே, அதுக்கு தான் அதுக்கு கண்டருளுதல்னு பேர். பார்ப்பார் பெருமாள், பார்த்த உடனே அனுகிரகம் பண்ணிட்டார். கொண்டே அருளுவதில்லை. கொண்டுட்டார்னா அப்புறம் சொல்வார், கொஞ்சம் உப்பு குறைச்சல, அது குறைச்சல, இது குறைச்சல, ஏதாவது சொல்லுவார் ஒன்றும். அதனால அவர் கண்டே அருள்வார். அதனால இந்த இடத்துல கேலி விளையாட்டாக, பாதுகா பரியாய பரமாணவகா. பரமாணவகா அதாவது இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குன்னா பரமாணு, அணு அணு. பம்பாய்க்கார யாராவது இங்கே இருக்கோ? பம்பாய் பாகவத்தை அங்கே ஒருத்தர் இருக்கா, இங்கே ஒருத்தர், அப்படி இதுவும் எல்லாம் யோசிச்சு கை தூக்குறா போல இருக்கு. அதனால் இந்த சேம்பூர் பக்கத்தில் அணு சக்தி நகர்னு ஒரு இடம் உண்டு. அப்படின்னா ஏதோ ஆட்டம் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பண்ணணும். அணு 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 அணுனாலே ரொம்ப குட்டி. அணோர் அணியான் மகதோ மகியான், அணோர் அணியனா மகதோ மகியன அப்ரமேயன ஆடிசிதழு யசோதே ஜகதோ உத்தாரண. அந்த அணுவுக்கும் அணுவாக இருக்கக்கூடிய பகவான் பரமாணுன்னு பேர். ஏன்னா
when you look into the schools of philosophy in Sanatana Dharma, சாங்கியாள்னு இருந்தா, வைசேஷிகாள்னு இருந்தா, இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்னா ஒரு ஸ்கூல் ஆஃப் பிலாசபி பரமாணுனா ஜெகத்காரணம்னு கொடுத்து, பரமாத்மாலாம் கிடையாது, ஏன்னா சங்கு சக்கர கதாபாணி வைகுண்டல்ல இருக்க பெருமாள்லாம் இல்லை, பரமாணுன்னு கொடுத்து. நீங்க ஓரளவுக்கு சயின்டிஃபிக்கா பார்த்தா கூட ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட். எது நீங்க இன்டிவிசிபிள்னு நினைக்கிறீங்களோ இப்போ அதையும் டிவைட் பண்ண முடியும்னு சொல்றதா, அதுக்குள்ள டிவைட் பண்ணி எது சின்னதா இருக்கோ அதுதான் பகவான். நீங்க ஆட்டம் தான் டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்குள்ள பகவான் இருப்பார். அதையும் டிவைட் பண்ணி ஒன்று இருக்கு, ஏன்னா அதுக்குள்ள நம்ம சுத்து வட்டாரத்தை சொல்றோமே, இது இன்னொன்று பிரதட்சணம் பண்றது, புரோட்டான் ஒன்று இருக்கு, எலக்ட்ரான் ஒன்று இருக்கு, ரெண்டும் சமநிலையில வந்துடுத்துன்னா அதுக்கு நியூட்ரான்னு பேரு, இது அது பிரதட்சணம் பண்றது, அது அப்பிரதட்சணம் பண்றது, இதெல்லாம் வருது இல்லையா? அப்படின்னா நம்ம உடம்புலயும் அந்த மாதிரி தான் சொல்றோம். செல்லுன்னு சொல்லக்கூடியது பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட், அதுக்குள்ள ஒரு மூளை இருக்கு, நியூக்ளியஸ்னு பேர். அதை சுற்றி தான் இந்த சைட்டோபிளாசம்னு உண்டு, அதுக்கு ஒரு பெரிய ஆவரண ஜலம் ஒன்று உண்டு, வெளியில் ஒரு ஆவரணம் போட்டு வச்சுருக்காரு, மெம்ப்ரெயின்னு பேர் அதுக்கு. அப்புறம் அதுக்கெல்லாம் இந்த ப்ரோட்டீன், ரைபோசோமில் எல்லாம் நீங்கள் நம்ம உடம்புல என்ன ஊரில் என்ன வச்சுருக்கோமோ அது அப்படியே நீங்கள் வந்து செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிடலாம். அந்த பரமாணுன்னு இருக்கு இல்லையா, அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அந்த மாதிரி டஸ்ட்டாக, அப்படின்னா ஃபைன் டஸ்ட்டுன்னு அர்த்தம். சில பொடிகள்லாம் நீங்கள் அரைக்கும் போது நரன்னு அரைப்பேன். இப்போ பருப்பொடியெலாம் அரைக்கும் போது கொஞ்சம் நரன்னு இருப்பணும். சில பொடிகள் அரைக்கும் போது வழுமூன்னு அரைப்பா. அப்போ என்னன்னா தி சர்ஃபேஸ் ஏரியா, ஒரே சயின்டிஃபிக்காக பில்ட் இருக்கு, அந்த பார்ட்டிகல்ஸோட சர்ஃபேஸ் ஏரியாவோட சம்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா யூ ஆர் பிரேக்கிங் இட் இன்டு ஃபைனர் பார்ட்டிகல்ஸ். ஆனால் அழகு ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒன்றும், அதுக்கு பரமாணுன்னு பேர். அப்போ இங்கே டஸ்ட் வந்து பரமாணுவாக இருக்கும், ரொம்ப ஃபைனாக இருக்கும். அது சொல்றார், பரியாய பரமாணவாக நிர்மாண, அதனால பக்தி ஏற்பட்டு, அதனால ஒரு மதிப்பு ஏற்பட்டு, தேக அகல்யா பாந்துவகா, தேக அகல்யா பாந்துவகா, நிறைய உபன்யாசங்கள்ல சொல்லியிருக்கேன். தேசிகனது ரொம்ப அழகா விசாரம் பண்றார். அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது எதுன்னு ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் இந்த காலத்தை அதை வச்சு PhD பண்ணா. அகல்யாக்கு இது சாப விமோச்சனம், என்ன சார் இதெல்லாம் பெரிய சார், ராம் கேவ் அப்படின்னா. ராம் கேவ்னா எங்கேருந்து கேவ் பண்ணார்? அவர் நடந்து வந்தார். அதை நம்ம நாடகங்களில் பார்க்கும்போது ராமரோட நிற்பார், நின்ன ஒன்று ஒரு பெரிய கல் இருக்கும், அவர் சில நாடகங்களில் அவர் காலை தூக்கி அந்த கல்லை மேலேயும் வச்சுருவார். அப்போ அந்த கல் திடீர்னு ஒரு பெண்ணாக மாறிப்பிடும். மாறி அந்த பொண்ணு நமஸ்காரம் சொல்லி நான் தான் அஹல்யான்னு சொல்லுவோம், எனக்கு தெரியும்மா அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்துருவார். இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, லாஜிக்கல் ஒரு ப்ராப்ளம் வரும். ராமர் ஒரு நாளும் தான் பரபிரம்மம்னு சொல்லிக்கிறேன், ஆத்மானம் மனுஷம் எம் ஜஸ்ட் ஒன் அமங்ஸ் யூ, உங்களால் நான் உங்களுக்காகவே நான் இல்லையா, உங்களில் ஒருவன் நான் அப்படின்லாம் சொல்லிவிட்டார். சொன்னவருக்கு எப்படி தெரியும் அந்த கல்லுக்குள்ள அகல்யா இருக்கான்? சாதாரண மனிதன் தெரியுமா? நம்ம ரோட்ல நடந்து போகும்போது அங்க ஒரு பைரவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரே, அவருக்குள்ளே இருப்பது யார் என்று எனக்கு தெரியும்னா அடுத்த நாள் எனக்கு ஆசிரமமே கட்டிடுவா. எனக்குள்ள யார் இருக்கானே எனக்கு தெரியல, இல்ல அந்த அதுக்குள்ள இருக்கிறது யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ பெருமாளே ராமனாக பிறந்தாலும் ராமாவதாரத்தில் அவர் தான் பரமாத்மாங்கிறத வெளிப்படையா காமிச்சிக்கவே இல்லை. அப்போ நிச்சயமா அந்த கல்லுக்குள்ள அகல்யா இருக்கா, நான் தான் சாப விமோச்சனம் கொடுக்கணும்னு ராமர் நினைக்கல. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வேர் he voluntarily goes, places his foot on that stone and that stone turns to அகல்யா may not fit our bill, அவ்வளவுதான். அந்த வெர்ஷன் இல்லை. ரெண்டாவது எதேச்சியா நடந்தார், அவர் காலில் அந்த கல்லு தடுக்கிடுத்து அப்படின்பார். சின்ன கல்லா இருந்தா தடுக்கும், இவ்வளோ பெரிய கல்லை அவர் ராமன் மேலேயேவா பார்த்து நடந்தார், கீழே எப்படி தடுக்கியிருக்கோம்? இது ரெண்டாவது வருஷனும் இல்லை. இப்போ மூணாவது வருஷன் என்னென்னா, இல்லை சார் அவர் நடந்தார், பார்த்துட்டே போனார், ஸ்லைட்டாக ஓரத்தில் அவர் திருவடி அந்த கல்லில் பட்டு விட்டு. இப்போ முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஸ்ரீமத் ராமாயணத்தை அகல்யா கல்லா இருந்தான்னு சொல்லவே இல்லை வால்மீகி, அதிருஷ்யான்னு சொல்றார், யாரு கண்ணுக்கும் தென்படாம இருந்தார். அப்படின்னா பிராயஷ்சித்தம் பண்ணியிருந்தா. நம்ம ஹஸ்பண்டை மீறி நம்ம இன்ஃபிடெலிட்டி, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு மகத்துவம் கொடுக்காமல் கொஞ்சம் தவறா நடந்துட்டோமே, அவர் பிரிந்து கோதாவரி கரைக்கு பேர்த்தரே, நான் பிராயஷ்சித்தம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிமோர்ஸ் இருக்கணும்ல. பிராயஷ்சித்தம்னா என்ன, பண்ண தப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும் முதல்ல. நம்ம பண்ணிவிட்டோமே அப்படின்னு நினைச்சு பார்த்தா, அப்போ முதல்ல ஒரு கல்லா இருந்தாளாங்கிற தியரியே கரெக்ட் இல்லை. இப்ப ராமர் நடந்து போயிட்டு இருக்கார், இப்ப கல்லா இல்லாம போயிட்டாருன்னா நிச்சயமா ராமர் ஒரு மூர்த்த ஸ்திரீ மேல தன் காலை கொண்டு வச்சிருக்க மாட்டார்.
கரெக்டா? மனுஷியான்னு தெரிஞ்ச உடனே வாமா இங்க கொஞ்சம் நீ அகல்யா அப்படின்னு காலையை தூக்கி வச்சிருக்க மாட்டார். சரி, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அப்ப அவருடைய திருவடி எதேச்சியா பட்டிருக்கலாம். அது நம்ம யார் மேலேயா பட்டு சாரி இந்த பஸ்ல எல்லாம் போகும்போது நன்னா காலை மிதிச்சிருவார். ஒரு நசுக்கின உடனே வெரி சாரி சார். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? இட்ஸ் ஓகே, இன்னொரு தடவை காலை மிதி. அதாவது இட்ஸ் ஓகேனா அதுதானே அர்த்தம். ஒரு தடவை மிதிச்சுட்டேன், நான் இப்போ இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டேன், இன்னொரு தடவை மிதி, இன்னொரு கால் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால ராமர் அப்படி தூக்கி வச்சிருக்க மாட்டார். என்னதான் பண்ணிருக்கார்? அது ஓரத்துல போகும்போது அவர் திருவடி பட்டிருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதுல எவ்வளோ லாஜிக் இருக்குன்ட்டு. ஒரு ஓரத்துல அவர் விரல் பட்டிருக்கும். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ராமருடைய பாதுகைக்குள்ளதான் திருவடி இருக்கு. கரெக்டா? அவர் தன் பாதத்தின் அளவை விட நிச்சயமா தசரதர் கொஞ்சம் பெரிய லெவல் தான் வாங்கி கொடுத்துருப்பார் இல்லையா? அவர் கால் அதையும் மீறிண்டு. இப்ப எனக்கே ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது தீபாவளிக்கு போய் ஏதோ வஸ்திரம் வாங்குறோம்னு வச்சுங்க. 9ஆம் கிளாஸ்ல நான் என்ன வஸ்திரம் போட்டுக்கணுமோ அந்த வஸ்திரத்தை இப்போ வாங்கிடுவா. ஏன்னா நீதான், அவளுக்கு தெரியும் நீ குழந்தைனா வளரும் குழந்தை, வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால வாங்கிவிட்டான்னா அந்த காலெல்லாம் நீளமா இருக்கும். அதெல்லாம் மடிச்சு 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 கிட்டத்தட்ட காலுக்கு சலங்க மாதிரி ஆயிடும். அது அதை மடிச்சு கவனிச்சிருக்கேன். அது பண்ணி அப்புறம் இந்த மாதிரி வாங்கும்போது தசரதர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா? தசரதர் திருவடியை விட கொஞ்சம் லாங்கரா அந்த பாதுகை இருந்திருக்கணும். அப்ப நிச்சயமா பெருமாளுடைய திருவடி அவ மேல பட்டிருக்காது. அவ கல்லா இருக்காளோ கல்லா இல்லையோ திருவடி பட்டிருக்காது. அப்ப ராமர் இருந்தார், ராமருடைய திருவடி பட்டிருக்காது. அப்ப திருவடி படாம இருக்கிற இடத்துல பாதுகா பட்டிருக்கலாம். கரெக்டா? ஆனா பாதுகா பட்டா கூட அவர் ரொம்ப கால்குலேட்டிவ். ராமர்லாம் ரொம்ப கெட்டிக்காரர். பக்கத்துல கல்லு பக்கத்திலேயே நம்மளே ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னா ஒரு அடி தள்ளி நடக்கும். அப்படின்னா தேசிகன் என்ன சொல்றார்? அவர் நடந்து போறார் இல்லையா? அப்ப பாதுகாவின் பிரபாவம் பூமி மேல பட்டு அந்த பூமி மேல இருக்கக்கூடிய ஃபைன் டஸ்ட் பறந்து அவ மேல போய் விழுந்து சாப விமோச்சனம் பெற்றாள். So it was not Rama. It was not Rama's feet. It was not Rama's feet that was attached to the Paduka. The dust that was attached to the Paduka, which was attached to the feet of Rama, that was dispersed in air and that fell on Ahalya, which gave Shapa Vimochanam. So if what gave Ahalya Shapa Vimochanam? Option A, Rama. Option 2, Rama's Padam. Third, Rama's Paduka. Fourth, Rama's Paduka's dust. இது கரெக்ட். ஒரு கோடிலாம் கொடுக்க மாட்டேன், எதிர்பார்க்காதீங்க. அதை தான் சொன்னார். அதனால பாந்துவஹா, அது என்னை ரட்சிக்கட்டும். எது அகல்யாவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததோ அப்பேற்பட்ட ஃபைன் பரமாணு மாதிரி இருக்கக்கூடிய பராகம் அந்த பாம்சவஹா எம்மை ரட்சிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிற. இப்போ ஒரு ஸ்லோகத்துக்கு எனக்கு 17 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரி 1008 ஸ்லோகத்தை அவர் 3 மணி நேரத்துல ரச்சனை பண்ணியிருக்கார். நான் சொல்றது உங்களுக்கு அது யூஆர் ஏபிள் டு இமேஜின். ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு எனக்கு 17 நிமிஷம் ஆறுது. அவர் இந்த மாதிரி 1008 ஸ்லோகங்களை 3 மணி நேரத்துல ரச்சனை பண்ணிட்டார். நீங்க மியூசியம் போயிட்டு வரதுக்குள்ள பாதுகா சாஸ்திரம் ஆயிடுத்தவருக்கு. தவச்சரணாத்ரஜோ விதூதம் யதிதம் ரங்கே ரங்க நரேந்திர பாதரக்ஷே அலமேததலா அலமேததனா விலானி கர்த்தும் கதகக்ஷோத இவாஷு மானசானி. ரங்க நரேந்திர பாதரக்ஷே, ரங்கநாதனுடைய பாதமே, பாதரக்ஷே பாதுகையே, ரங்க நரேந்திர பாதரக்ஷே. இந்த அடிக்கடி அவர் சொல்வார் ரங்கநாத பாதரக்ஷே, ரங்கேஸ்வரஸ்ய பாதரக்ஷே. இங்க ரங்க நரேந்திர, நராணாம் இந்திரஹா நரேந்திரஹா. நரர்களுக்கு அதிபதி, மனுஷாளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் நரேந்திர. அது பாரத தேசத்துல இப்ப பொருந்துற மாதிரி இருக்கு. அதனால ரங்க நரேந்திர பாதரக்ஷே, ரங்க நரேந்திர, ரங்கன் என்னும் நரேந்திரனுடைய பாதரக்ஷையே. அடுத்தது பாதரக்ஷைன்னா இங்க பாதுகா தேவின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ. பாதுகா பாதுகான தேவி தேவின்னு வரும். நீங்க உங்க ஆசை கேட்பா, பாதுகையோ மரவடி காலில் போட்டுக்குது, அதை போய் யாராவது தேவி தேவின்னு சொல்வாளுன்னா பாதுகான ஸ்திரீலிங்க வாச்சகம். ஒரு பெண்ணோ ஆணோ மார்பில் பெருத்து இடையில் சிறுத்து கீழே மறுபடியும் பெருப்பா. பாதுகையும் மேலே பெருத்து இடையில் சிறுத்து கீழே பெருக்கின்றாள். அதனால பாதுகா தேவி. அதனால அவர் என்ன சொல்றார்?
இதம் ஏதது இந்த ரஜஹா, ரஜஹான டஸ்ட், இந்த வார்த்தை அடிக்கடி வரும் இந்த பத்ததியில. இப்ப ஞாபகம் வச்சுக்கோ, ரஜஸ், ரஜஹான டஸ்ட், ரஜஸ். எது விதூதம், எங்கு யாரால ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கோ, யாரால் விடப்பட்டிருக்கோ, தவ உன்னுடைய சஞ்சரணம், அப்படியே சும்மா இருக்கிற திருவடியிலேன்னு வராதே, சஞ்சரணம் நடந்து சேவை சாதிக்கக்கூடிய திருவடியிலிருந்து அலம் போதுமானது. கர்த்தும் மானசானி ஆஷு, சீக்கிரமே என் மனதுக்குள்ளே அமாவிலானி, அதாவது எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் விடுபட்டிருக்கும். கடகக்ஷோத இவ, எப்படி அசுத்தத்தை போக்கிடும். இந்த சோப் நட் பவுடர்னு ஒன்று உண்டு, தெரியுமோ? அது என்ன பண்ணுவான்னா, என்ன பொடி பண்ணிவிட்டு நீங்கள் கிணறுலையோ குளத்துலையோ போட்டேன்னா அது அசுத்தத்தெல்லாம் சேர்த்துட்டு கீழே தக்க வச்சிடும். இந்த கெமிஸ்ட்ரியில் கூட ஒன்று சொல்லுவோம், ஆலம்மா, அது பேர் ஆலம். அந்த ஆலம் எல்லாம் போட்டேன்னா அசுத்தி குறைஞ்சிரும். ஒன்றும் கிணறெல்லாம் இருக்கக்கூடியவா தூர்வார்வா, அடிக்கடி அதை வந்து டீசில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டா இந்த நட்மெக் பவுடர் போட்டுவிட்டேன்னா அசுத்தம் குறையும். அந்த அசுத்தம் குறைவதற்கு நட்மெக் பவுடர் எப்படியோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதுகாதேவியின் பாததூளி என் புறப்பட்டு என்னுடைய அசுத்தங்களை போக்கியதே அப்படின்னு எடுக்கிறார். அடுத்தது புனருக்த பிதாமகானுபாவாஹ புருஷாஹ கேச்சிதமீம் புனந்தி விஸ்வம் மது வைரி பதாரவிந்த பந்தோஹ அபராகாஸ்தவ பாதுகே பராகைஹி, பாதுகே பாதுகையே பராகைஹி, எது ஃபைன் டஸ்டா இருக்கோ அந்த பராகைஹி, தவ உன்னுடைய பந்தோஹோ ரொம்ப பிரியமான பாதாரவிந்த லோட்டஸ் ஃபீட் பெருமாளுடைய தாமரையை ஒத்த திருவடியிலிருந்து மதுவைரி, எந்த பெருமாள்? மதுவைரி, மது கைட்டபர்களில் மதுவை கொன்னு தீர்த்த பெருமாள் மதுவைரி. அடுத்தது அமி, இது கேச்சித்து புருஷாக, சில மனிதர்களுக்கு, அபராகாக, அவர்களுடைய ஆசையிலிருந்து விடுபெறச் செய்கின்றனவோ, அனுபாவகா, அதனுடைய பிரபாவமானது, புனருக்த பிதாமகா புனந்தி, புனருக்த பிதாமகா, பிதாமகான்னு சொன்னா பிரம்மான்னு அர்த்தம். பிதாமகன ஒரு இடத்துல அப்பாவின் அப்பா. பொதுவா வாத்தியார் கேட்பார், உங்க பிதாமகருடைய பேரை சொல்லுங்கோ, பிதாமகியின் பேரை சொல்லுங்கோ, மாதாமகருடைய பேரை சொல்லுங்கோ, மாதாமகியினுடைய பேரை சொல்லுங்கோ. சரி, இப்போ யோசிப்பானுங்கோ, பிரம்மாவின் பிதாமகர் யார்? இல்ல, பிரம்மாவின் பிதாமகர். யோசிச்சு பாருங்க, பிரம்மாவின் பிதா நாராயணன், நாராயணனுடைய பிதா லோகோ அகுருஹுன்னு விஷ்ணு புராண வாக்கியம், அவருக்கு பிதாவே கிடையாது. ஆச்சா, சரி, பிரம்மாவுடைய பிதா மகி யாரு? வெரி குட், ஸ்தூணா பிதாமஹ்ய பூத்துன்னு தேசிகன் எடுக்கிறார். நரசிம்மாவதார காலத்துல கொஞ்ச நாளை நரசிம்மர் அந்த தூண்குள்ளதானே வாசம் பண்ணார். ஸ்தூணான்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னா ஸ்திரீலிங்கம். அப்போ ஸ்தூணானா ஸ்திரீலிங்கம், ஃபெமினைன் ஜெண்டர். அதுக்குள்ள நரசிம்மர் இருக்கார். அந்த நரசிம்மர் இருக்கிறதுனால அந்த தூண் தான் நரசிம்மரோட அம்மா. அப்படின்னா பிரம்மாவுக்கு பாட்டி. பிரம்மாவினுடைய பாட்டி வந்து தூண். அதனால பிதாமகி, பிதாமகர் யாரும் இல்லை, பிதாமகி அது. இதே பிரம்மாவுக்கு பிதாமகர் உண்டு. எப்படி? ராமாவதாரத்துல உண்டு. யாரு? தசரதர் இல்லையா? என்ன, ராமரை பிறப்பித்தவர் தசரதர். அப்படின்னா ராமன் நாராயணனாக இருந்தபோது பிரம்மா தான் பிள்ளை. அப்ப பிரம்மாவுக்கு ஒரு விதத்துல தாத்தா தசரதர், இன்னொரு விதத்துல தாத்தா வசுதேவர், இன்னொரு விதத்துல தாத்தா கஷ்யப்பர். ஏன்னா வாமனாவதாரத்தை நீங்க கணக்கு வச்சுட்டா அப்படி வரும். அதனால இந்த இடத்துல என்ன சாதிக்கிறார்? அனுபாவகா புனருக்த பிதாமகா பிரம்மா விஸ்வம் புனந்தி. பிரம்மா இந்த உலகத்தை நல்ல இருப்பிடமாக ஆக்கின்றார். அவர் பிதாமகரா இருக்கிறது இல்ல, அந்த பெருமாள் மதுவைரியினுடைய பாதரட்சையிலிருந்து புறப்பட்ட அந்த பொடியானது யார் மேல பட்டாலும் அவளும் ஒரு விதத்துல பிரம்மா ஆயிடுவாளாம். அதனால பிரம்மாக்கே நிறைய குளோன்ஸ் மாதிரி இருப்பா. அப்ப பிரம்மா ஒரிஜினல் பிரம்மா இவாளெல்லாம் கேட்பார், ஓஹோ நீங்கள்லாம் பாதுகாதூளியிலேன்னு வந்த பிரம்மாக்களோ அப்படின்னு கேட்பார். அவ்வளவு பிரம்மாக்கள் உருவாக்குவாளா இந்த பாதுகாதேவி. மேல சொன்னார், அபியுக்த ஜனோ நிஜார்பகாணாம் பகுஷோ ரங்க நரேந்திர பாதரக்ஷே அவலேப
பிசாச்ச மோச்சனார்த்தம் ரஜசா லிம்பந்தி தாவகேன தேகான் ரங்க நரேந்திர பாதரக்ஷே ரங்கநாதனுடைய பாதரக்ஷையே அபியுக்த ஜனஹா அபியுக்த ஜனஹா நல்ல மக்களானவர்கள் லிம்பந்தி அவ மேல தடவிக்கிறாளாம், ஸ்மியர் பண்ணிப்பா. என்ன? தேகான் உடம்பு முழுக்க, நிஜார்பகானாம் நிஜார்பகானாம் சின்ன குழந்தை, அர்பகான்னு சொன்னா குழந்தை, நிஜார்பகம்னா குழந்தைகளை போலே, தாவகேன எதை தடவிப்பா? ரஜசா ரஜஸ்ன்னு நான் இப்போ ஒரு வெரி குட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7.5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, முதல் நாள் நிறைய பேர் வந்து நம்ம வந்திருப்போம். அது ஒரு இடத்துல இறங்கி அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அதுக்குள்ள ஏறினான், இறங்கினான், தாவினான், குதித்தான், பறந்தான். நடுவில் அந்த மேகலாவை வேற கட்டிக்கணும். அவ சொல்லிடுவா, இதை போட்டுக்குங்கோ, ஏன் பறக்கும்போது கீழே விழுந்துட்டேன்னா இதோட சேர்ந்தே விழுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கட்டி தட்டித்த மேகலா, அந்த மேகலாவை கட்டிக்க சொல்லுவா. அப்புறம் உங்களுக்கு வாயு பகவானுடைய சுவாசானுபவம் வேணும்னா அந்த மேலேருந்து ஒரு குவளை மாதிரி ஒன்று வரும், அதை வாய்க்கிட்ட வச்சுங்கோ, அதை நீங்கள் சுவாசிச்சுட்டேன்னா இப்படியே இருக்கலாம். அதில் கூட அவள் நல்லது சொல்லி கொடுத்துருவா. இதை பாருங்கள், முதல்ல உங்களுக்கு நீங்கள் சுவாசிச்சுருந்துருவா, பரோபகாரம்லாம் பண்ணாதீங்க, பக்கத்தில் இருக்கவா எப்படியோ போயிட்டோம், நீர் உட்காந்து உம்ம வேலையை பாரும், அதனால சொல்லிட்டு உங்கள் ஆத்மா சரீரத்தை தங்குறதான்னு முதல்ல பார்த்துக்குங்கோம்பா. நமக்கு அதுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். இவன் முதல்ல பெட்டி, அந்த கவலையெல்லாம் ஒண்ணுங்கோ, நமக்கு எங்கே போனால் நம்ம பெட்டி தானே கவலை, நம்ம பெட்டி இந்த விமானத்தில் ஏற்றினானா இல்லையா. ஏன்னா பல இடங்கள்ல என்ன ஆயிடும்னா அவன் என்ன சொல்லிவிடுவா, ஐயோ ஏற்ற மறந்துவிட்டோம், அடுத்த விமானத்தில் வரும்பா. நமக்கு உடனே ஒரு கவலை வரும், இந்த வஸ்திரங்கள்லாம் இங்கே கிடைக்குமா. அது பல பேர் அப்படியும் வேண்டிப்பா, அடுத்த விமானத்தில் வந்தால் தேவையில்ல, இந்த ஊரில் என்ன வஸ்திரமெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம், இதெல்லாம் வாங்கிக்கலான்னு அது ஒரு வழியாக இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஒரு நேரம் வரலாமான்னு கேட்டால் இது நடுவில் சில லோகங்களை கடந்து வரணும். அதனால் தாய்லாந்து வழியாக வந்திருப்போம். அந்த தாய்லாந்து வழியாக இங்கே இறங்கி அப்படியே நம்ம திருமுகத்தை ஒரு இடத்துல காமிச்சு அவர் இந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு சமாஷணம் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருவார். அதை பண்ணிவிட்டு நம்ம ஊரெல்லாம் பார்த்துட்டோம், அப்படியே இந்த மியூசியம்லாம் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் அசதியாக இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அப்படியே கண் சுரங்க ஒரு மாதிரி கண் இதாகும், அப்படியே கொஞ்சம் அசர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பொதுவாகவே இதெல்லாம் நடக்காமலே உபன்யாசத்தில் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏஷியாவில் தான் உபன்யாசத்தை தூங்கணுங்கிறது இல்லை, பொதுவாகவே நடக்கும். இப்போ வந்ததுனால அது டபுள் எஃபெக்ட் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்று தைரியமாக, நான் எப்போவுமே சொல்வேன், நீங்கள் சுவாமி உபன்யாசத்துக்கு வரணுமே, தூங்குற மாதிரி இருக்கு, இங்கே தூங்குங்கிற என்ன, நான் எல்லாம் தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன். ஒரு இடத்துல சொன்னேன், அவர் சீரியஸாகவே எடுத்துன்னு முதல் ரோல் உட்காந்து கொரட்டை விட்டார். ரொம்ப நீங்கள் தானே சொல்லிட்டு அவனை லேட்டஸ்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிட்டேன். அதாவது தப்பா இல்லை, நான் எடுத்துக்க மாட்டேன், நீங்களும் உங்களை எடுத்துக்காதீங்க. தப்பா உங்களையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, நானும் உங்களை எடுத்துக்க மாட்டேன், தைரியமாக நீங்கள் உட்காரலாம். அதனால் தாவகேன ரஜசா அந்த டஸ்ட்டு மோச்சனார்த்தம் பிசாச்ச அவலேப, பிசாச்ச அவலேப நம்ம உடம்புல அவலேப பிசாச்சம், ஒரு கர்வம் அப்படிங்கிற அந்த அரகன்ஸ், அந்த பிசாச்சம் நம்மளை பிடிச்சு நாட்டுறதே, அதை விலக்குவதற்காக உன்னுடைய பாதுகா தூளியின் பொடியை நாங்கள் தடவிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம். எனக்கு ஆயுர்வேதத்துலலாம் பொண்ணு சிலது கஷாயமாக கொடுப்பா, சிலது லேஹ்யமாக கொடுப்பா, சிலது பொடியாக கொடுப்பா, உங்கள் ஸ்கின்ல எல்லாம் போட்டு பொடியெல்லாம் தேய்ப்பா. அந்த மாதிரி இந்த பொடியெல்லாம் தேய்த்து கொண்டால் நிறைய சிவபக்தாள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா, ஜுரமெல்லாம் கொடுத்துனா விபூதியை எடுத்து பூசிக்கொள்வார்கள், உடனே தாபம் குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இப்போ பல பேர் சுண்ணாம்பு தடவா, ஏதோ ஒரு பொடி உங்க ஜுரத்தை குறைக்கிறது. இது சாதாரணப்பட்ட ஜுரமும் பிசாச்சும் இல்லை, அரகன்ஸ்னு ஒன்று இருக்கு, அது குறையறதுக்கு பாதுகாதேவியின் பிரபாவத்தால் வந்த பராகம், அந்த டஸ்ட் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த 4வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். 354வது ஸ்லோகம். ஆனா இந்த பத்ததியில 4வது ஸ்லோகம். சிரசா பரிகிருஹ்ய லோகபாலாஹ தவ ரங்கேஸ்வர பாதுகே ரஜாம்சி விஷமேஷு பலேஷு தானவானாம் யபனீதான்யசிரஸ்திரமா விஷந்தி. ரங்கேஸ்வர பாதுகே, ஹே ரங்கநாதனுடைய பாதுகையே. அடுத்தது பரிகிருஹ்ய நீ சுமந்து கொண்டு சென்றாய், சிரசா உன் சிரசில், தவ ரஜாம்சி லோகபாலாஹா, லோகபாலாஹா லோகத்தை யாரு காப்பாத்தரோன்னு சொல்லி கொண்டு வராளோ அவளுடைய ரஜாம்சி இந்திர ஆவிஷந்தி விஷமேஷு. அடுத்தது பலேஷு தானவானாம் வியபனீத, வியபனீத அதாவது யாரெல்லாம் உலகத்துக்கு நேர்மாறாக விருத்தமாக நடக்கக்கூடியவர்களோ அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக இந்திராதி லோகபாலர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போறா.
நிறைய நாடகங்கள்லாம் பார்த்துப்பேள். அவர் ஏதோ வார் கிரைலாம் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பேர் சொல்வா. வெற்றிவேல் வீரவேல் ஹர் ஹர் மகாதேவ் எல்லாம் போவா. போகும்போது என்ன பண்ணுவான்னா பூமியில இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து இப்படி பூசிப்பா. அப்படின்னா அது அவளுக்கு ஒரு பலமா. பெருமாள் ரங்கநாதனுடைய பாதுகா தூளியானதை நன்னா நெத்தி உடம்புல எல்லாம் பூசிக்கொண்டு இந்திராதி தேவர்கள் சென்று அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்களை வென்று வருவார்களே, அப்ப பெருமாள் தேவையில்லை, பெருமாளுடைய பாதம் கூட தேவையில்லை, பாதத்தோடு சம்பந்தம் பட்டு இருக்கக்கூடிய பாதுகை தேவையில்லை, பாதுகையோடு சம்பந்தம் பெற்ற பாதுகா தூளிங்கிற பராகத்தால் உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல எடுக்கிறார். அதனாலதான் சொன்னார் ரஜசா மோச்சனார்த்தம். அதான் விஷமேஷு பலேஷு தானவானாம் வியபனீத தானவானாம், தானவர்களுடைய வெற்றிக்கு பாஜகமாக இருக்கக்கூடிய அந்நிய சிரஸ்திரம், வேற எந்த ஒரு ஒரு காப்பிதழும் நமக்கு தேவையில்லையே இது இருக்கும்போது அப்படின்னு இந்த 5வது ஸ்லோகத்தை எடுக்கிறார் தேசிகன்.